அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, வீட்டில் வளர்த்தக்கூடிய செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி, அல்லது காட்டில் வளரக்கூடிய விலங்குகளானாலும் சரி, அல்லது ஜூவில் வளரக்கூடிய வனவிலங்கு காப்பகத்தில் வளரக்கூடிய விலங்குகளானாலும் சரி, எந்த விலங்குகளானாலும் அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு, ஜீரண சக்தி கோளாறுக்கு ஹோமியோபதியில் மிக அருமையான மருந்துகள் இருக்குது. இதை அனைத்து மக்களும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்ன அந்த ஜீரண சக்தி கோளாறு? பசி இருக்காது விலங்குகளுக்கு, சாப்பாட்டு பக்கமே போகாது, அல்லது சாப்பாட்டை வச்சிங்கன்னா மோர்ந்து பார்த்துட்டு திரும்பி போயிடும். மலச்சிக்கல் இருக்கும். வயிறு கடமுடான்னு ஒரு உப்புசம் போலவோ அல்லது வலியோடவோ ஒரு இரிட்டபிளான நிலையில் அந்த விலங்குகள் இருக்கும். ஆடு மாடு போன்றவைகளெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட அறிகுறி இருந்தால் யோசிக்கவே வேணாங்க. நக்ஸ்வாமிக்கா 30ல் 3 வேளை மருந்து கொடுத்தீங்கன்னா, 3-4 வேளை கொடுத்தீங்கன்னா 100% அந்த விலங்கு சரியாகிவிடும். ஆடு மாடு சரியாயிடும். சரி, இன்னொரு வகையில் பார்ப்போம். அஜீரணம் இது புல் தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. இதுவே மாமிசம் சாப்பிடுது இல்லையா, நல்ல மாமிசம், அந்த பிராணிகளுக்கு இதுபோல் ஒரு அஜீரண சக்தி ஏற்பட்டால் என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னா, பல்செட்டிலா மருந்தை 30 பவரில் அந்த விலங்குகளுக்கு கொடுத்தீங்கன்னா அது சரியாயிரும். சரி, இது நான்வெஜ் சாப்பிட்ற இது. அதே இது நான்வெஜ்ஜிலேயே அழுகுன அல்லது கண்டாமினேட்டடான பொருட்களை சாப்பிட்டுருச்சுன்னா, எதெல்லாம் நாய் சாப்பிடும், மற்ற விலங்குகளெல்லாம் சாப்பிடும். அப்படி அந்த விலங்குகள் சாப்பிட்டு அது கெட்டுப்போன உணவாக இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 பவரில். இப்படி இந்த மருந்துகளை உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு கொடுத்து வருவீர்களே ஆனால் உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் வராது. அந்த விலங்குகள் உயிர் காப்பாற்றப்படும், அதனுடைய சிரமங்கள் நீக்கப்படும், உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.